பொதுவாக எப்படா ஆவணி மாதம் வரும்னு பார்த்துட்டு இருப்பா தெரியுமா. சித்திரை வைகாசி முடிஞ்ச உடனே ஆணி ஆடியில் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ணி, ஒரு சில பேர் ஆணி மாதத்தில் கூட கல்யாணம்லாம் பண்ணுவா. ஆடியில் நாங்கள் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்ய மாட்டோம், எப்படா ஆவணி வரும்னு சொல்லி காத்துட்டு இருந்து, ஆவணி வந்துருச்சு, இப்போ நான் என் பொண்ணுக்கு வந்து நான் மாப்பிள்ளை பார்க்குறேன், நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவணி மாதத்தினை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தினை சிம்ம மாதம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதம் முழுக்கவே சூரியனானவர் சிம்ம ராசியிலே ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார். சூரியனானவர் தன்னுடைய சொந்த வீட்டிலே முழுமையான ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் என்பது விளங்குகிறது. இது போக இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவன் அவதரித்த ஆவணி மாதம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்.